நம்முடைய சாய்கண்ணன் ஐயா தன்னுடைய உழைப்பை முதன்மையா வச்சுக்கின்னு சிறப்பா பல பேருடைய நல்ல மதிப்பு பெற்ற வில்லிவாக்கத்தில் இருக்கார். சாய்கண்ணன் ஐயா வில்லிவாக்கத்தில் பகுதியில் தெரியாதவர்களே இல்லை. அதுக்கு ஒரு சான்று நான் அவர் கூட போகும்போதே பார்த்துருக்கேன். நல்ல மனிதர். எனக்கு இறைவனுடைய அருளால் ஒரு இங்க இருக்க வில்லிவாக்கம் பகுதியுடைய பத்திரிகை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இளங்குரல் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் பட்டத்தார் மக்கள் தொண்டு மையத்தில் உறுப்பினராக இணைஞ்சாரு. என்னுடன் பயணத்திலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுய உதவிக்குழு ஆரம்பிக்கும் போது கூடவே இருந்தேன்னு சிறப்பாக இருந்தார். ஸோ 3 மாசம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய குழு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 3 மாசம் நம்ம குழு ஆரம்பிக்கப்பட்ட போது கடந்த 16ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 9 மணிக்கு அவர் 9:40 மணிக்கு ஒரு வாட்ஸ்அப் குழுல ஒரு செய்தியை பகிர்ந்தார். எனக்கு கண் பார்வை கொஞ்சம் இதுவா இருக்கு, அதனால உடனடியா நான் கண் ஆபரேஷன் பண்ணணும், அதனால நம்ம குழுல எமர்ஜென்சி நம்ம கொடுக்கலான்ற இருக்கிறதுனால எனக்கு நீங்க 25,000 ரூபாய் தொகை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட கண் ஆபரேஷனுக்கு 27,000 ரூபாய்ட்டாங்க. தோராயமா 25,000 ஆகும். அதனால 25,000 கொடுத்தா சரியா இருக்குன்னு அவர் பதிவு பண்ணிட்டாரு. அந்த பதிவை பார்த்த உடனேயும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல நான் ஒரு உறுப்பினராக தேர்வு பண்ணதான் குழு தலைவரான. அதை பார்த்த உடனே எனக்கு என்னன்னா குழு மீட்டிங்ல 3 மாசத்துல நம்ம கடன் தொகையை கொடுக்கலான்னு நம்ம முடிவெடுத்தோம். அப்போ சாய்கண்ணன் என்ன சொன்னாங்க, 3 மாசத்துல கொடுக்க வேணாம், 6 மாசத்துக்கு அப்புறம் உறுப்பினர்கள் எல்லாரும் கூட்டத்துல வந்த பிறகுதான் பண்ணணும்னு சாய்கண்ணன் ஐயா முதல்ல அவர் தான் சொன்னார். சொன்ன உடனே அவர் சொன்ன விஷயத்தை அனைவருமே ஒத்துக்குன்னு 6 மாசம் கடன் தொகை. ஆனா ஒரு அவசர தேவை எமர்ஜென்சினா வாட்ஸ்அப் குழுல பதிவு பண்ணா தொகை கொடுக்கப்படணும், அதுல உறுப்பினர் ஒப்புதல் கொடுத்தான்னு சொன்னாரு. அதன்படிதான் அவர் தொகை கேட்டார். அவரு கேட்ட உடனேயும் உறுப்பினர் முறையில எனது கருத்து என்ன வந்தது, இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அதனால 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு நான் தான் ஃபர்ஸ்ட் அதை பண்ணேன். நம்ம சொன்ன உடனே ஒவ்வொரு உறுப்பினர்களும் பதிவு பண்ணி 9 உறுப்பினர்கள் அவருக்கு 10,000 ரூபாய் ஒப்புதல் ஆயிடுச்சு. உண்மையிலே அவருக்கு 10,000 ரூபாய் நான் பதிவு போட்ட உடனே நிச்சயமா அந்த நிமிடம் அந்த செய்தியை பார்த்த உடனே ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில நமக்கு நடுநிலையான அந்த நடுத்தர வர்க்கம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியும் பார்க்கணும், உறவினர்கள் கல்யாணம் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாரும் பேலன்ஸா இருக்கணும். இந்த மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸ். இந்த மிடில் கிளாஸ்ல இவர் ஆட்டோ ஓட்டுற தன் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்லூரியில சேர்த்து பண்ணிருக்காரு. மனுஷன் இன்னும் ஒரு 2-3 வருஷம் அவருடைய எல்லா விஷயம் பசங்க கல்லூரி படிப்பை முடிச்ச உடனே அவர் சிறப்பா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அனுபவ பாடம், அதனால சொல்ற கண்டிப்பா இருக்கும். அப்போ அவரு ஒவ்வொரு விஷயமும் நான் பார்ப்பேன் என்னென்ன விஷயம்னு. அவரு என்னோட ஒரு சீட்டு கூட ஆன்லைன்ல சீட்டு போட்டாரு. முதல் சீட்டு எடுத்துட்டாரு. எனக்கு ஏன்னா அவசர தேவை பையனுக்கு அப்போ கல்லூரிக்கு அந்த ஒரு சின்ன தொகை தேவைப்படும், 20,000 ரூபாய் எடுத்துட்டாரு. ஆனா நானே கேட்டேன் சீட் எடுக்கும் போது, அப்புறம் பழங்கலைங்க இல்லைங்க அது மாதிரி தேவைப்படுத்துங்க எனக்கு எடுத்துட்டாங்க. 9,000 எடுத்தாரு. அது கஷ்டமா இருந்தது. ஆனால் மனுஷன் 2வது மாசத்துல இருந்து இந்த 7வது மாசம் வரைக்கும் அந்த சீட்டு தொகையை ஃபர்ஸ்ட் 10ஆம் தேதி ஏழை முடிச்சதுக்காண்டி கொடுத்துருவாரு. கடந்த மாசம் பாத்தீங்கன்னா 10 நாள் முன்னாடியே டெய்லியும் 200 ரூபாய் 300 ரூபாய் அக்கௌண்ட்ல அனுப்பிட்டு 2,000 வந்தது. லாஸ்ட் 2,600 அதுவே கொடுத்தாரு. இது அவருடைய சான்று நான் சொல்றேன். இப்போ எந்த விஷயமும் வெளியில சொன்னாதான் ஒருத்தரை பத்தி தெரியணும். இறைவனுக்கு தெரியும், இறைவனுக்கு அவர் வணங்குற சாய்பாபாவுக்கு தெரியும், பட்டத்தாருக்கு தெரியும். அதனாலதான் இவருக்கான விஷயம் இருக்குது. ஆனா அவரு நான் 10,000 சொன்ன உடனே அந்த நிமிடம் அவர் வாட்ஸ்அப்ல அவர் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல போய் என் மேல் ஒரு கண்டிப்பா வருத்தத்தை தெரிஞ்சிருப்பாரு. ஏன்னா இவரே குழு தலைவர், 10,000 போட்டா எல்லாரும் 10,000 சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவர் வருத்தத்தில் இருந்திருப்பார். ஆனால் என்னோட சிந்தனை பண்ண இது குழு 2 ஆண்டு நடக்கணும். எடுத்த உடனே இவருக்கு நம்ம பரிந்துரை எடுத்துனே பண்ணா அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கையில் இருப்பு 40,000 அப்படி இருக்கு. இப்ப எடுத்தோடனே அதை கொடுக்கறது நான் விடலைங்க. அவருக்கே தெரியாம நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணேன். பட்டினத்தார் மக்கள் தொண்டு மையத்துல அவர் உறுப்பினராகவும் நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இப்போ அங்க உறுப்பினர் தான் எல்லாருமே, இன்னும் யாரும் நிர்வாக கொடுத்து தேர்வாகல. அதனால தனிப்பட்ட முறையில உறுப்பினர்களுக்கு சாய்கண்ணன் ஐயா பத்தி போட்டோம். இவரை போட்டாவே இவர் பதிவு பேரு கேட்ட ஒரு மதிப்புங்க தானா இருக்குங்க. பழகணவங்களுக்கு ஒரு தெரியும். அந்த சான்றை இறைவன் நல்லா பெற்றிருக்காரு. உடனே ஒவ்வொருத்தரும் இவரு குரூப்ல போனான்னு பார்த்தா கடந்த ஒரு 6 மாசம் ஒரு லைசன்ஸுக்கு போட்டு ஒரு ஒப்புதல் கிடையாது, வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தான் அந்த சொன்னதுனால அவர்கிட்ட மணி போயிட்டு நானே அந்த தொகையை பண்ணா அவர் அந்த தொகையை கரெக்டா கொடுத்துட்டாரு. அப்போ இதையும் போட்டு அவர் அவமதிச்சா எனக்கு நாளைக்கு என்ன அவமதிக்கிற மாதிரி நானே எனக்கு என்ன ஆகுன்றதுனால அவருக்கு நான் அதை போடாம அவருக்கு தெரியாம இறைவனர்களால பண்ணேன்.
பண்ண உடனே அன்னைக்கே வந்து ஒவ்வொருத்தரும் தன் பங்களிப்பா தொகையை 3500 கொடுத்துட்டாங்க. இவங்க ஒரு ரைட். அப்போ சகோதரி ராணின்றவங்க அவங்க கிட்ட இந்த விஷயத்த பேசினா அவரு சில விஷயங்கள் அவங்க பர்சனலான விஷயம் அவரை பத்தி சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்ட பிறகு அப்ப நான் சொன்னேன், அவருக்கு 1000 இருந்தாலும் ரொட்டேஷன் பண்ணாலும் இந்த கண் ஆபரேஷன் பண்ணி பிளஸ் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு ஏதாவது திட்டமிடுதெல்லாம் பண்ணி தான் அவர் பண்ணிருப்பாரு. திட்டமிட்டு பண்ற ஒரு விஷயம். அப்போ ஆனா இப்போ தொகை வந்து நானே அதுல 10,000 ரூபான்னு சொல்லிட்டோம். எவ்வளவு வருத்தமா இருக்காரு. பட்டினத்தார் தொண்டு மையத்துல ஒப்புதல் கிடைச்சா 10,000 ரூபாய் கொடுக்கலாம், ஒப்புதல் கிடைக்காத போனா இந்த தொகையை கொடுக்கலாம், அது எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா அப்படி ஒரு தொகை நம்ம வந்து கிடைக்கலன்னா நான் என்கிட்ட கேளுங்கன்னு வாட்ஸ்அப்ல சொல்றாங்க, ஏதாவது தொகை கேளுங்கன்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல அந்த சீனிவாசன் இருக்காரு. அவரு என்ன சொல்றாரு, கண்டிப்பா அவருக்கு உடனே கொடுக்கணுமாமா. ஏன் கேட்டீங்கன்னா ஆட்டோ ஓடுறாரு, கண் வந்து சப்போஸ் தெரியாம போனா ஏதாவது விபத்து எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா எனக்கு என்ன தெரியுங்களா, இத காலதாமதம் பண்ணி அவருக்கு ஒரு கண் மங்கி ஏதாவது போனா அதுக்கு நான் தான் காரணமான பயம் எனக்கு அதிகம். நான் நான் மனசாட்சிக்கு பயந்தவன் நானு. அதனால பேசின சகோதரி ராணி அவங்க கிட்ட உடனே ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அம்மா, நான் ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து வானு சொல்லிட்டேன், நீங்க 5,000 ரூபாய் கொடுங்க, வட்டி எதுவும் வேண்டாம மாசம் 1000 ரூபாய் 5 மாசம் உங்களால கொடுக்க முடியுமா தாராளமான்னு சொல்லி அந்த நிமிடமே சகோதரி ராணி அவங்க 5,000 ரூபாய் காலையில அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல பட்டினத்தார் மக்கள் தொண்டு மையம் சார்பாகவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சார்பாகவும் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவிச்சேன். சகோதரி நன்றி, நன்றி சகோதரி. அடுத்தது பட்டினத்தார் மக்கள் தொண்டு மையத்திலையும் இரவு பதிவு போட்ட உடனே, நேற்று தான் பதிவு போட்ட உடனே அதாங்க ஒரு மனுஷனுக்கு பதிவு போட்டு வாட்ஸ்அப்ல பார்த்தவங்க எல்லாருமே ஒரு ஒப்புதல் கொடுத்தாங்க. தொகையும் பாத்தீங்கன்னா 5,999 ரூபாய், சாரி மன்னிக்கலாம் 6,001 ரூபாய் வந்திருக்கு. மீதி பட்டினத்தார் மக்கள் தொண்டு மையத்துக்கு 3,099 ரூபாய் கொடுக்குறோம். சோ ஆக மொத்தம் பட்டினத்தார் மக்கள் தொண்டு மையம் சார்பா 10,000 ரூபாயும் கொடுக்குறோம். அது பங்களிப்பு தொகை. ஏன்னா அவருக்கு நிறைய பேருக்கு பங்களிப்பு கொடுத்தா இறைவன் சிவபெருமான் இவருக்கு பண்ணியிருக்காரு. அடுத்தது சகோதரி ராணி அவங்க கொடுக்குற 5,000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். அது அவர் வந்து மாசமான 1,000 ரூபாய் கொடுத்துருவாரு. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல வந்து 2% தான் இன்ட்ரெஸ்ட். மாசம் 1,000 ரூபாய் கட்டணும். பிளஸ் அதுக்கு வந்து 200 ரூபாய் ஃபர்ஸ்ட் மாசம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் அந்த தொகை குறைஞ்சிட்டே வரும் 10 மாசம். ஸோ மொத்தம் அவர் என்ன கேட்டாரோ அந்த தொகையை இந்த நேரத்துல 25,000 ரூபாவை அவருக்கு கொடுக்க போறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உறுப்பினர் வழக்கறிஞர் உதயகுமார் இருக்காரு, அவர் முன்னிலையிலும் இந்த தொகை கொடுக்குறேங்க. அதுவும் தகவலா தெரிவிச்சுன்னு சாய்க்கின் ஐயா உங்களுக்கு வந்து இந்த தொகை 3 தொகையும் கொடுக்குறேன். ஐயா முதல்ல வந்து இது வந்து பட்டினத்தார் மக்கள் தொண்டு மையம் சார்பா 10,000 ரூபாய் இருக்கு. நீங்க இந்த கவர்லாம் வாங்கிட்ட பிறகு இந்த தொகை எண்ணி பார்த்துட்டு தொகை சரியா இருந்ததுன்னு அதையும் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா அது ஒரு 5 ரூபாய் கம்மியா இருந்தா கூட தவறாயிடும். அதுக்காக இதுல வந்து 10,000 ரூபாய் இருக்குது ஐயா. முடிஞ்ச உடனே எண்ணி பார்த்துட்டு எனக்கு அதை சொல்லுங்க ஐயா. அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா, இந்த குழு சபை இது கடன் உங்க உரிமை, இதுக்கு வந்து கடனை கொடுங்க ஐயா. இந்த கடன் தொகை வந்து மாசம் நீங்க 1,000 ரூபாய் பிளஸ் வட்டியோட கொடுக்கணும். அப்புறம் இது வந்து சகோதரி வந்து ராணி அவங்க கொடுக்கணும். அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க சார்பா நான் உங்களுக்கு தரேன் ஐயா. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லதுங்க ஐயா. உங்க கருத்துக்கள் வேணா சொல்றதா சொல்லுங்க ஐயா. உட்காந்துட்டே சொல்லுங்க ஐயா. இந்த நேரத்துல வந்து உட்காருங்க ஐயா, உட்காருங்க. ஒரு மனிதனுக்கு வந்து சிரமமான நேரங்கள்ல வந்து கடவுள் உதவி பெறுவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய நேரங்கள் அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவித்த தருணங்கள்லாம் என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அதே போன்ற இது ஒரு தருணம். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டு ஆனால் பணம் ஏற்பாடு பண்ண முடியல. பணம் ஏற்பாடு பண்ண முடியல. பிள்ளைங்களோட கல்வி செலவுக்கு தான் அது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருந்ததுன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக தள்ளிட்டே வந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் வண்டி ஓட்டுறதுனால இது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து லீவு மாதம் எப்படியாவது கஷ்டப்பட்டு இது ஸ்கூல் லீவு ஆரம்பித்த உடனே பண்ணிடணும்னு நினச்சேன். இன்றைக்கி 15 தேதி ஆகிடுச்சு, இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்தாக்கா ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் ஒரு வாரம் 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ஸ்கூல் வண்டி ஓட்ட முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸ்கூலில் வந்து நான் கேட்ட உடனே எனக்கு வந்து ஐயா குமரேசன் எடுத்த ஒரு சீரிய முயற்சினாலையும் இறைவனோட அருளாலையும் எனக்கு வந்து நான் கேட்ட தொகை எனக்கு தொகை கிடைச்சிருச்சு. இதை வந்து முதற்கண் வந்து நான் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். எனக்காக உதவி செஞ்ச அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நான் இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்கப்படுன்னு தெரியல. வாங்கின காசு திருப்பி கொடுத்துடலாம், நன்றி கடனை தீர்க்க முடியாது. அதை செயல்களால் செஞ்சாலும் அது இந்த ஜென்மத்தில் வந்து என்னுடைய கர்மாவாக இருந்து மறுபடியும் இந்த சுபாஷ் சந்திர போஸுக்கும் பட்டினத்தார் மக்கள் தொண்டு மையத்துக்கும் என்னால் ஆன்ற சேவையை செய்யணும் அப்படின்னு இறைவன் வந்து கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் நான் ஐயா குமரேசன்கிட்டே வேண்டாங்க நான் விலகிக்கிறேங்கன்னு, அதை பார்த்து இறைவனே வந்து நீ விலகினால விலகிடுவேன், நீ விலகாமல் இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரேன்ற அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை இறைவனை உருவாக்கி தந்ததாக நான் இதை நினைக்கிறேன். நிஜமாகவே என்னால் இது வந்து எப்படி கரெக்டாக நான் சொல்கிறது எனக்கு என் மனசில் நினைக்கிறத கரெக்டாக வார்த்தைகளை சொல்கிறேனான்றதே எனக்கு தெரியல. நான் ரொம்ப நன்றி பெருக்கோட ஒரு உணர்ச்சி வசத்தில் இருக்கிறேன். ஆக இப்போ எனக்காக உதவி பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் கோடானுகோடி நன்றி. என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. சிறப்பாக உங்களுடைய வார்த்தைகளை சொல்லிட்டீங்க. ஒரு சின்ன தகவலை தெரிவிச்சிருக்கேன். இதை எதுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே நாம மற்றவங்களுக்கு உதாரணமா அமையும். இன்னைக்கு நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உறுப்பினர் சரி, பட்டினத்தார் மக்கள் தொண்டு மையம் உறுப்பினர் சரி, இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவன் மனித உருவத்தில் இருக்கிறார். நமக்கு இங்க சொன்னா நடக்குன்ற நம்பிக்கை அதுக்கு உதாரணம் சாய்க்க நிறையா. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயங்களும் அந்த நாம பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும் தானே. மிடில் கிளாஸ் கீழே இருக்கிறவங்களுக்கு என்னன்னா அந்த கௌரவம் ஒன்று தயக்கம் இருக்கும். இனி அந்த தயக்கம் சாய்க்க மூலியமா உடஞ்சு போச்சு. இனி வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுய உதவி உறுப்பினரும் சரி, பட்டினத்தார் மக்கள் தொண்டு மைய உறுப்பினரும் சரி, நாம பதிவு போட்டா நமக்கு நல்லது நடக்கும்னு எண்ணம் இயற்கையா கிடைக்கும். அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லுவாங்க. இது குமரேசனுக்கும் பொருந்தும், மற்ற உறுப்பினருக்கு பொருந்தும். எனக்கே ஒரு பிரச்சனை கண்டிப்பா நான் பதிவு பண்ணுவேன். இதுதான் எதற்காக தான் இந்த வீடியோ. இது என்னைக்கும் நிறைச்சிருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. இந்த நேரத்துல நான் ஒரு இந்த பங்களிப்பு தொகை கொடுத்தவங்க பேரை சொல்றதுதான் சரியா அமையும். அவங்க பேரை நான் சொல்ல கடமைப்படுறேன். இந்த பதிவை தனிப்பட்ட முறையில் போட்ட உடனே இந்து கம்பெனியில் ஒர்க் பண்றாரு அண்ணன் சத்யநாராயணன் ஐநாவது பகுதியில் அவர் வந்து 500 ரூபாய் கொடுத்தாரு. என் பங்களிப்பா 500 ரூபாய் நான் கொடுத்தேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சகோதரி ராணி கடன் தொகை 5000 ரூபாய் கொடுத்தது இல்லாம இதுல தன் பங்களிப்பா 1000 கொடுத்திருக்காங்க. பிளஸ் அடுத்தது நம்ம கிருஷ்ணகுமார் ஐயா முகப்பேர்ல அவர் வந்து கிருஷ்ணகுமார் ஐயா எந்த விஷயத்தையும் பட்டினத்தார் பதிவு பண்ணார். அவர் வந்து 1001 ரூபாய் அனுப்பிட்டாரு. அதுக்கு அடுத்த பிறகு மதுரை முத்து அவங்களுடைய உறவினர் அவங்க தங்கச்சி பொண்ணு கல்யாண வேலையில இருந்தாரு. அந்த வேலையில கூட எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாரு. ஆமா அவர் பண்ணிடணும் அப்படின்னாரு. அவருக்கும் அவங்க தம்பி சீனிவாசன் அவருக்கும் நன்றி தெரியும். இது 2 பேருமே என்கிட்ட அக்கறையா போன்ல பேசினாங்க. சோ அதுக்காக அந்த தகவலுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது எந்த ஒரு விஷயம் ஆனாலும் பட்டினத்தார் மக்கள் தொண்டு பதிவு பண்ண உடனே எழும்பூர் பகுதியை சார்ந்த ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் பொறுப்பாளராக இருக்கின்ற எனது அன்புக்குரிய நண்பர் பாக்கியராஜ் யாரையும் பார்க்க மாட்டார். எப்பவுமே அவர் பங்களிப்பு இருந்துனே இருக்கும். இது வரைக்கும் பட்டினத்தார் மக்கள் தொண்டு 5 ஆண்டுல அவருடைய பங்களிப்பு இல்லாத ஒரு சேவை நிகழ்ச்சி இருக்காது. அவர் ஒரு 1000 ரூபாய் அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் எந்த ஸ்டேட்லயும் வழக்குகள் வெற்றி பெறாத வந்திருக்க மாட்டார். அற்புதமான மனிதர், மூத்த வழக்கறிஞர், ஆனா சக மனுஷனா இருக்காரு. அவரு 1000 ரூபாய் தன் பங்களிப்பா கொடுத்துருந்தாரு. அடுத்தது வழக்கறிஞர் ராஜா ராமலிங்கம் அவர் ஒரு 500 ரூபாய் அனுப்பியிருக்காரு. சோ இந்த நேரத்துல இவங்களுக்கு அனைவருக்கும் பட்டினத்தார் மக்கள் தொண்டு மையத்தினுடைய தலைமை பொறுப்பினர் சார்பாகவும் உறுப்பினர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உறுப்பினர் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லதை செய்வோம், நல்லதை நடக்கும். சாய்க்கணையா மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தா தாராளமா இன்னைக்கு இப்ப எனக்கு இருக்குங்க. இது எப்படி சொல்லணும்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கே பதிவு பண்ணுங்க. இறைவன் இருக்காங்க, இறைவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, உண்மை இருக்கா, இன்னைக்கே பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான விஷயம் இறைவன் செய்வார். இதுல குமரேசனுடைய ஒரு வேலை எதுவுமே இல்லை. இறைவன் என்னை தூண்டுதல் பண்ணிருக்கான்னு சொல்லிக்கொண்டு இந்த பங்களிப்புல இருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உறுப்பினர் அனைவருக்கும் பட்டினத்தார் மக்கள் தொண்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற வழக்கறிஞர் உதயகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிங்க.